மற்றும் உறவினர்களே, இந்த உலகத்தில் வரக்கூடிய அனைத்து ஆத்மாவும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மரணத்துடைய சுவை அடைந்திருக்கிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இன்று நாம் ஒருவருடைய இழப்பை சந்தித்த பிறகுதான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதனையாக சொல்கின்றார்கள், உஸ்குரு மஹாசின மௌதாக்கும். உங்களில் மரணித்தவர்களுடைய நற்காரியங்கள், நல்ல விஷயங்களை மக்களுக்கு உபதேசமாக கூறுங்கள். அதை மக்கள் கேட்டு அதை ஒரு உதாரணமாக வைத்து இந்த உலகத்தில் வாழட்டும். அதன் அடிப்படையில் இன்று நாம் ஆசிரியர் அபுல் ஹசன் முஹம்மது இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இழப்புக்கு பிறகு, அவருடைய மௌத்துக்கு பிறகு நாம் அவருடைய நல்லறங்கள் பற்றியும் நல்ல அமல்களை பற்றியும் அவர்களுடைய பாசத்தை பற்றியும் அன்பை பற்றியும் மக்கள் அவர்களுக்கு எந்த அளவிற்கு நேசத்தை கொடுத்தார், அவர் எந்த அளவிற்கு மக்களை நேசித்தார் என்ற சில விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் படிப்பினையாக பெற்ற இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஆசிரியர் அபுல் ஹசன் முஹம்மது இப்ராஹிம் சாஹிப் ரஹிமஹுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார், எப்படி மக்களுடைய உள்ளத்தில் தன்னுடைய இடத்தை பிடித்தார் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய நல் விஷயங்கள் பற்றியும் நற்செயல்கள் பற்றியும் உங்கள் முன்னால் பேசப்படும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்குரு மஹாசின மௌதாக்கும் என்று சொல்லி இருக்கிறார், அவர்களுடைய நல்ல விஷயங்களை கூறுங்கள் என்று. ஆனால் இந்த நிகழ்வு அழுவதற்காகவும் கண்ணீர் விடுவதற்காகவும் கைகளை எடுத்து முகத்தில் அடித்துக் கொள்வதற்காகவும் இல்லை. மாறாக அல்லாஹ்வின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய அடியாருடைய உள்ளத்தில் கருணையை போடுகின்றான். எப்படி பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரன் இப்ராஹிமுடைய மரணத்தில் தண்ணீரை கொண்டு வருவதனுடைய நேரத்தில் சில சஹாபாக்கள் கேட்டார்கள். அதில் ஒன்று சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீர்களா? அதற்கு கூறினார்கள், ஹாதிஹி ரஹ்மா, இது அல்லாஹ்வுடைய கருணை, தன்னுடைய அடியானின் உள்ளத்தில் போடுகின்றான். அதனால் கண்ணீர் வரலாம், ஆனால் தன்னுடைய நாவின் மூலமாக எந்த தவறான வார்த்தையும் கூறிவிடக் கூடாது. அதே நேரத்தில் கவனமாக கேளுங்கள் என்று உபதேசத்துடன் அல்லாஹ் உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் முஃமின்களுக்கு இந்த உபதேசம் பயனடையும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நாம் முஃமினாக இருக்கிறோம், உபதேசத்தை கேட்போம். அல்லாஹ் அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நகர்த்துவானாக. ஆமீன். இப்பொழுது அபுல் ஹசன் முஹம்மது இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹுடைய அன்பு மகன் அபுல் ஹசன் முஹம்மது ரையான் தன்னுடைய குரலால், அழகான குரலால் குர்ஆனுடைய வாசகங்களை ஓதி உங்கள் முன்னால் இந்த நிகழ்வை ஆரம்பித்து விடுவார்கள். நான் அழைக்கின்றேன் அபுல் ஹசன் முஹம்மது ரையான். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. أعوذ بالله من
يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. الحمد لله رب العالمين والصلاة والسلام على آله وصحبه